Hi friends and family, welcome to All for Tech Tamil. ஒரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் வந்து நமக்கிட்ட கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாரு. அது என்னன்னா, டெலிகிராமில் எப்படி வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஈஸியாக அதுவும் ஃபாஸ்ட்டாக வந்து எப்படி கெயின் பண்ணிக்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கும் நிறைய டெக் அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த மாதிரியான சேனல் வச்சுருக்கீங்க அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கணும். நீங்கள் எந்த மாதிரி சேனல் வச்சுருக்கீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிகரான ஒரு சேனல்ஸ் எல்லாம் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4K வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா அதே மாதிரி உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுக்கு இல்லை 1Kக்குள்ளே, அதாவது 1000-2000க்குள்ளே இருக்கிற சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிராஸ் ப்ரொமோஷன் வந்து போடுவாங்க. அந்த மாதிரி கிராஸ் ப்ரொமோஷன் போடும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து எப்படியாவது கேட்டு கெஞ்சி ஏதாவது ஒன்று பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ரொமோஷன் கேட்டு உங்களுக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். நான் 4K வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், நிறைய இடத்துல உங்களோட வீடியோஸ் அதை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல, அதாவது இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அப்படின்னு நிறைய இடத்துல உங்களோட வீடியோஸ், உங்களோட 4K வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீல்ஸில் போடலாம். அப்படி இல்லைன்னா சாதாரணமாக போஸ்ட்டில் வந்து போடலாம். அதெல்லாம் ஒரு காம்பினேஷனாக மேக் பண்ணி IGTVயில் போடலாம். இது மாதிரிலாம் நீங்கள் மேக் பண்ணீங்க. இல்லை அப்படின்னா ஷேர் சாட்டு, அது மாதிரி மோஜ், ஜோஸ் அப்படின்னு நிறைய அப்ளிகேஷன் வந்து இருக்குது. அந்த அப்ளிகேஷன் சோஷியல் மீடியாஸில் அதிகமாக ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அதிக பேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே கெயின் ஆகிட்டு வருவாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் முக்கியமாக வாட்டர் மார்க் வைக்க மறந்துடாதீங்க. எல்லா ஒரு வீடியோலையும் நீங்கள் வந்து மறக்காமல் உங்கள் வாட்டர் மார்க்கை வந்து வச்சிடணும். பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு கார்னரில் கொண்டு போய் வச்சுட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள் வீடியோவை க்ராப் பண்ணி இன்னொருத்திங்க போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் வந்து அந்த கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்ஸ் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் போகிற மாதிரி வச்சுருங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அவங்களால க்ராப் பண்ண முடியாது சென்டரில் வச்சுட்டா. ஸோ அதனால் வாட்டர் மார்க்கு ஜஸ்ட் டெக்ஸ்ட்டில் வைங்க. அதுக்கப்புறம் டெலிகிராமில் தான் இந்த சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு லோவர் த்ரெட் மட்டும் ரெடி பண்ணி அழகாக வந்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வியூஸு, அதுக்கப்புறம் நிறையா பேத்துக்கு ஷேர் ஆச்சு அப்படின்னா உங்களோட சேனல் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகவே க்ரோத் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த டெக்னிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸ்லேயே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்டேட்டஸ், வீடியோ, சாங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மேக் பண்ணி உங்களோட ஸ்டேட்டஸில் வச்சிங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னா உங்களோட ரிலேட்டிவ் வந்து அவங்களோட ஸ்டேட்டஸில் வந்து டவுன்லோட் பண்ணி வைப்பாங்க. இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இருந்து வாங்கி அவங்களோட ஸ்டேட்டஸில் வைப்பாங்க. அப்படி வாங்கும்போது அவங்க கூட வேலை செய்கிறவங்க, அவங்க கூட படிச்சுவீங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸை பார்த்துட்டு, அதாவது நீங்கள் மேக் பண்ண ஸ்டேட்டஸை பார்த்துட்டு உங்களோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்